ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா விரதம் இருக்காங்க. அந்த விரதத்தை கண்டிப்பாக கெடுக்கிற விதமாக இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா செயல்பட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் நம்முடைய மல்லி அசைஞ்சு கொடுக்காத அவங்களுடைய விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம மல்லி வேண்டுதலை பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் கலந்து கொண்டு இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கணும் அப்படின்றத நம்முடைய மல்லியோட ஒரே ஆசை. அதுக்காக விரதமாக இருக்காங்க. நம்முடைய மல்லியோட இந்த ஃபங்க்ஷனை தாலி பிரிச்சுக்க ஒரு ஃபங்க்ஷனை கண்டிப்பாக கெடுத்தி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஜிதா சாமிக்கு செஞ்ச நெய்வேதியத்தெல்லாம் வயிறொப்பா தின்னு ஏப்ப விட்டுட்டாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்கள பூஜை செய்ய விடாத தடுக்கிறதுக்காக மிளகாய் பொடி புகையெல்லாம் போட்டு நம்முடைய மல்லியை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு துன்புறுத்துகிற அளவுக்கு போயிடுறாங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு சோதனை வந்துச்சானா கண்டிப்பாக அவங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் அதே தப்பை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கர்மான்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு தக்க தண்டனை கூடிய விரைவில் காலத்தோட கட்டாயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கடைசி ஆயுதமாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு விஷயத்தில் நம்முடைய மல்லியை எப்படியாவது தோக்கடிச்சிடலாம், அசிங்கப்பட வைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய பத்ரபாபு நாங்கள் நம்முடைய மல்லியோட மானத்தை அன்னபூர்ணிமாவோட மானத்தை காப்பாற்றிட்டாங்க. சரி விடு ரஞ்சிதா, இவங்க ஒவ்வொரு அட்டம்ப்டாக நம்மள்கிட்ட முறியடிச்சா என்ன, அடுத்த அட்டம்ப்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணிமா பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத எல்லாமே கேட்டுடுறாங்க. கேட்டுட்ட பிறகு பார்த்திங்கன்னா இவங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. கடவுளே, என் மகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் சிறப்பாக முடியணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா அந்த கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்திங்கன்னா டாடா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் மல்லியம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தாது நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் நம்முடைய இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காதுங்க. எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக நம்முடைய விஜய் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துறது இந்த காலத்தோட கட்டாயம் நம்முடைய மல்லிக்கு அந்த ஆண்டோட அருள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் விஜய் கலந்துக்கிட்டு சிறப்பிக்குவார் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் ஆஃபீஸை விட்டு வர மாட்டான். நான் அவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன் ஆஃபீஸில், அவன் அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அதை காதல் வாங்கிடுறாங்க. காதல் வாங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, விஜய் சார் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற வேலைக்குள்ளே நம்முடைய விஜய் நம்முடைய மல்லி கண்ணு முன்னாடி கண்டிப்பாக நிற்கிறவங்க. நம்முடைய மல்லியோட கடும் விரதம் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.